ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு படம் ஃபைனலாக பார்த்தாச்சு. 2017 பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு படம் தான் இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம். அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜின் பண்ணிக்கங்க, நீங்கள் ஒரு நைட்டு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு தனியாக நடந்து போயிட்டு ஒரு கார் பக்கத்தில் வந்து நிற்கிது. அப்போது என்னடா கார் பக்கத்துலேயே நிற்கிதேன்னு சொல்லிட்டு பயந்து போய் திருப்பி ரிட்டர்ன் வேறு சைடு போகிறீங்க. திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து உங்களை பிடிச்சி காருக்குள்ளே ஏற்றிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் உங்களை காணோம். என்ன ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். படத்தோட பேர் கெட் அவுட். டேனியல் கலுயா அப்படின்றவர் நடிச்சிருக்கிறாரு. ஆலிசன் வில்லியம்ஸ் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க தான் லீட் ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜார்டன் பீலே அப்படின்றவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு. ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆஸ்கார் அவார்ட் வின்னர் இந்த கெட் அவுட். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஜானர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிசன் வில்லியம்ஸ் வந்து ஒரு ஒயிட்டு, இந்த டேனியல் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆலிசன் வில்லியம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை தன்னோட பாய் ஃப்ரெண்டை தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறா அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறாங்க. அப்போது டேனியல் சொல்கிறாரு, உங்கள் அம்மா அம்மாவுக்கு நான் ஒரு பிளாக்கு அப்படின்றத நீ ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல அப்படின்னோன்னு, நோ எங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது, பயங்கர ப்ராட் மைண்டட், அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் லாங் ட்ரிப்பு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபேமிலி வந்து ஆர்பிட்டேஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பயங்கர ரிச் ஃபேமிலி. உள்ளே வராங்க, அது யாருமே இல்லை. உள்ளே ஆனால் அந்த வீட்டில் ஒரு கருப்பு கார்டனர் ஒருத்தர், ஒரு பிளாக், அவரும் ஒரு பிளாக் ஆளு வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு சர்வெண்ட் மெய்டாக இன்னொரு பிளாக் பொண்ணு இருக்கிறாங்க. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா வித்தியாசமாக இருக்காங்களேன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, டோன்ட் வரி, அவங்கள என்னன்னா இது வெள்ளைக்காரங்க வீட்டில் பிளாக்கெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் பார்க்காத, அவங்க ரெண்டு பேரும் எங்கள் அம்மா அப்பாவை கேர் பண்ணிக்கிட்டவங்க, அம்மா அப்பா இறந்து போன பிறகு அவங்க அப்படியே இந்த வீட்டில் இங்கேயே வேலை பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம், மற்றபடி நாங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டடான பீப்புள் அப்படின்னு தன்னோட மாமனார் சொல்லுவாப்பில். அதுக்கப்புறம் மாமியார் வருவாங்க. மாமியாரும் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பொண்ணோட அண்ணங்காரன் ஒருத்தன் வருவான். அண்ணன் வந்து பிளாக் பீப்புள் அப்படின்னா உனக்கு வந்து நீ WW UFC ஃபைட்டு இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோ டேனியல்கிட்ட. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் அண்ணன் அப்படிலாம் பேசுகிறான்னு மனசில் வச்சுக்காத, அவன் இந்த மாதிரி தான் லூஸ் தனமாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணிடுவாங்க. கூல் பண்ணிட்டு நைட்டு எல்லோரும் தனித்தனியாக போயிடுவாங்க. ரூமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன ஆவார் அப்படின்னா, தூக்கம் வராது, புது இடம், டம் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பின்னாடி வருவாப்பில். பின்னாடி வந்து அந்த நைட்டு அந்த கார்டனர் வந்து பார்த்திங்கன்னா திட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு இடத்துல இருந்து அந்த அவங்களோட எஸ்டேட்டில் அப்படியே ஓடுவான். அது தூக்கி வாரி போயிட்டு, யாராங்க இந்த நைட்டில் இப்படி ஓடுறான் அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் மேலே பார்த்தா அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு, அந்த பிளாக் இன்னொரு பொண்ணு இருக்கும். அது கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரூம்குள்ளே போகிறப்போ பொண்ணோட அம்மா ஒரு இடத்துல நைட்டு இப்படி தனியாக வெளியே வர்றது டேஞ்சரஸில் அப்படின்னு கேட்டு, தம் அடிக்க போனியா அப்படின்னு வந்து உட்கார கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்பில் ஒரு சேரில் உட்கார வச்சு அவனோட சின்ன வயசு கதையை கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதாகவும், அப்போ நான் உடனடியாக 911க்கு ஃபோன் பண்ணாமல், ஏன்னா ஃபோன் பண்ணிட்டா அம்மா இறந்து போனது உண்மையாயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ இந்த ஹிப்னாசிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அவனை வேற ஒரு உலகத்துக்கு கம்ப்ளீட்டாக அவனை எல்லாத்தையுமே மறக்கடிச்சு அவனை அந்த தம் அடிக்கிற ஹேபிட்டே அவங்க அந்த நைட்டே நிப்பாட்டி தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எந்திரிப்பான். கட் பண்ணால் அது நடக்கும். எனக்கு ஒன்றுமே புரியலையே, உங்கள் அம்மா ஏதோ ஒரு நைட்டு பேசுகிறாங்க, நான் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு இல்லையே அப்படின்றது மட்டும் வரும். மறுநாள் காலையில் பார்த்தா நிறைய ஒயிட் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்க வீட்டில் ஒரு கெட் டுகெதர், ஒரு பார்ட்டி அப்படின்வாங்க. அங்கே இதான் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வியர்டாக இவனை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சம்திங் இஸ் ராங் அப்படின்றப்போ அந்த சம்திங் இஸ் ராங் என்ன அப்படின்றதான் இந்த கெட் அவுட் அப்படின்ற இந்த அட்டகாசமான சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் தான். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த படம் அந்த ஒரு 2 hours ரன்னிங் டைம், 2 hours ரன் டைம்லேயும் ஐயோ என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன இவனை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்றவங்கள ஃபுல்லாக பரபரப்புலேயே, ஒரு பதட்டத்திலேயே, ஒரு ஆங்ஸைட்டிலேயே இந்த ஒட்டுமொத்த படமும் வச்சுருப்பாங்க. இந்த ஹீரோவை நடித்த இந்த டேனியல் அப்படின்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதாவது
தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா அப்பாலாம் சில சமயம் ஒரு மாதிரி நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க, சில சமயம் வியர்டாக கேள்வி கேட்குறாங்களே, அந்த மச்சானை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அடிச்சு மண்டையை பொழக்கலாம் போல கோபம் வரும். பட் இருந்தாலும் ஜென்டில்னஸ் கருதி இருப்பான். இந்த வெள்ளைக்காரங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பிளாக் அப்படின்னா அதான் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆச்சே அப்படின்வாங்க. பிளாக்கை பற்றி எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் ஒரு லேடி வந்து பிளாக் அப்படின்னா வந்து பயங்கர கட்டுமஸ்தான் ஆளில், நீ எப்படி பெட்டில் எப்படி பிளாக் தான் பயங்கரம் அப்படின்வாங்களே அப்படின்னு ஒரு வயசான ஒரு லேடி வந்து இவன்ட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, என்கிட்ட ஏன் இவ்வளோ பிளாக்னா இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் வரும். அந்த சீன்லாம் நம்மளை ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, அதாவது இவங்க வந்து ரேசிசமாக பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமையே நம்மளை வந்து ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அட்டகாசமாக எழுதியிருப்பாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியோட ஒரு மெட்டஃபார் தான், ஒரு அமெரிக்கன் ஒயிட் சொசைட்டியோட மெட்டஃபாராக இந்த ஒட்டுமொத்த டேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் பல லேயர்ஸ் இதில் இருக்குது. அமெரிக்கன் ஒயிட் சொசைட்டி பிளாக்ஸை எப்படி பார்த்துருக்காங்க அண்ட் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிளாக்ஸ் கிட்டேருந்து சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுற என்னென்ன விஷயங்கள், அண்டு ஏன் வந்து அமெரிக்கன் பிளாக்ஸை வெறுக்கிறாங்க அட் த சேம் டைம் அப்படின்ற பல கேள்விகளுக்கு மெட்டஃபர் மூலமாக பதில் சொல்லியிருப்பார் இந்த கெட் அவுட் அப்படின்ற இந்த ஹாரர் த்ரில்லரில். அதுவும் கடைசி ஒரு 30 நிமிஷம் இருக்கும். அந்த 30 நிமிஷம்லாம் பரபரப்பின் உச்ச கட்டம் தான் வந்து அந்த ட்விஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி நடக்கிற ட்விஸ்ட்டு, ஏன் இது என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன் எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, தனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த விஷயம் வர்றப்பெல்லாம் நம்மளை ஒட்டுமொத்த தயவு செஞ்சு போய் தொலைடா. ஏன்னா அந்த கெட் அவுட் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் வந்து தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுறா அப்படின்னு நம்மளை ஒரு பதட்டத்தில் வச்சுருப்பாங்களே. யூ மஸ்ட் கோ அண்ட் வாட்ச். அட்டகாசமான ஒரு படம். ஏன்னா இப்படிலாம் இருப்பாங்களா, யாரா அவனுங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த படம் முடிஞ்ச உடனே தோணும். பட் எஸ், அந்த ஆர்பிட்டாஜ் ஃபேமிலி, அந்த எஸ்டேட்டு அப்படின்ற பார்த்தாலே நமக்கு ஒரு அல்லு விட்டுரும் அந்த எண்ணில். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பாய்லர்லாம் போடாமல் மறக்காமல் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சினிமா கிச்சடி சேனலில் இந்த மாதிரியான ரிவ்யூஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், சினிமா பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான்.